ஆன்மீகம் ஆனந்தம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரியில் 27வது ஸ்லோகத்தையும் அதற்குரிய மகிமையையும் இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். சௌந்தரிய லகரியில் ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒவ்வொரு பலனுண்டு. இந்த ஸ்லோகத்தை துதிப்பதினால் சகல மந்திர தந்திர சித்தி அடைவதற்கும் ஆத்மஞான சித்தி பெறுவதற்கும் வழிவகுக்கும். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஜபோ ஜல்பஷில்பம் சகலமபி முத்ரா விரச்சனா கதி பிராதக்ஷிண்ய கிரமணமசனாத்யாஹுதி விதிஹி பிரணாம சம்வேஷ சுகமகிலமாத்மார்ப்பணத்ருஷா சபர்யாபர்யாய ஸ்தவ பவது யன்மே விலசிதம். பரமேஸ்வரியின் பூஜையான ஸ்ரீ வித்யாவில் தந்திர ரீதியான சமயாச்சாரம் என்ற வழிமுறை குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த வழியில் பூஜைக்கான பொருட்கள் யாவும் வெளியிலிருந்து கொண்டு வராமல் அனைத்தும் மானசீகமாய் அந்தர்முகமாய் செய்யப்படும். தனதென்று ஏதுமில்லாது அனைத்தையும் பரமேஸ்வரிக்கு அர்ப்பணித்து விட்டமையால் பேசும் சொற்கள் யாவும் தேவியின் மந்திரமாகவும் கை கால் அசைவுகள் யாவும் தேவிக்கு உகந்த 10 வித முத்திரைகளாகவும், அதாவது சங்கேபம், வித்ராவனம், ஆகர்ஷ்ணம், வஷ்யம், உன்மாதம், மகாங்குஷம், கேசரி, பீஜம், யோனி, திரிகண்டம் இவை எல்லாவற்றிலும் நடக்கும் செயலே அம்பிகைக்கு செய்யும் பிரதட்சிணமாகவும், உண்ணும் உணவே ஹோமத்திலிடும் ஆகுதியாகவும், பூமியில் படுப்பதே நமஸ்காரமாகவும் சொல்லப்படுகின்றது. இவ்வாறு எவ்வித கடினமான முயற்சிகளும் இன்றி இயல்பாக செய்யும் செயல்கள் யாவையுமே தேவியின் பூஜை விதிகளாக விளங்குகின்றது. அதாவது, அம்பிகையே, எல்லாம் உனக்கு என்ற ஆத்ம சமர்ப்பண நோக்குடன் நான் பேசுவதெல்லாம் உன் மந்திர ஜபமாகவும், என் உடலசைவுகள் உன் முத்திரைகளாகவும், என் நடை உன்னை பிரதட்சிணம் செய்வதாகவும், நான் புசிப்பதெல்லாம் உனக்கு செய்யும் ஹோமமாகவும், நான் படுப்பது உனக்கு செய்யும் நமஸ்காரமாகவும் ஆகட்டும். இவ்வாறு என் சுகத்திற்காக நான் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் உன் பூஜையாகவே ஆகட்டும். சமயாச்சாரியத்தை பின்பற்றக்கூடிய ஞானிகள் அம்பிகையின் பிம்பத்திலோ அல்லது சக்கர ராஜத்திலோ இந்த முத்திரைகளை வெளிப்படையாக காண்பித்து பூஜை செய்வதில்லை. அவர்களது இயற்கையான செயல்களே இம்முத்திரைகளாக ஆகிவிடுமாம் என்று ஆசிரியர் விளக்குகிறார். சகல மந்திர தந்திர சித்தி அடைவதற்கும் ஆத்ம ஞானம் ஏற்படுவதற்கும் இந்த ஸ்லோகத்தை துதித்து அம்பாளுக்கு நைவேத்தியமாக பாலை படைத்து வழிபட வேண்டும். இது போன்ற ஸ்லோகங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.